ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, நேற்றைய போட்டியான இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக களம் கண்ட இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 296 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் நேற்றைய போட்டியில் சதம் விளாசி இருந்தார். இது பார்த்தீங்கன்னா ஒருநாள் போட்டியில் அவருடைய முதலாவது சதமாக பதிவாயிருந்துச்சு. மேலும் திலக் வர்மா அரை சதம் கடந்திருந்தார். பின்னர் 297 ரன்களை இலக்காக வச்சு களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணி 218 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரையும் 2-1 என இந்திய அணி கைப்பற்றியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியுடைய ஆட்ட நாயகனாக சஞ்சு சாம்சனும் தொடர் நாயகனாக அர்ஷ்தீப் சிங்கும் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. மேலும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே சவுத் ஆப்பிரிக்கா பயணம் மேற்கொண்டு இந்தியாவிற்காக ஒரு நாள் தொடரை கைப்பற்றிய கேப்டன் என்ற பெருமையை பார்த்தீங்கன்னா, கடந்த 2018 விராட் கோலி 6 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டி தொடரில் 5-1 என தொடரை கைப்பற்றி இந்த சாதனையை பண்ணியிருந்தார். மேலும் அந்த தொடருக்கான தொடர் நாயகன் விருதையும் விராட் கோலி 6 போட்டிகளில் 558 ரன்களை குவிச்சு சாதனை பண்ணியிருந்தார். தற்போது பார்த்தீங்கன்னா KL ராகுல் இந்த தொடரை 2-1 என கைப்பற்றி விராட் கோலியுடைய சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.